எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் மறுபடியும் ஒரு 550 பாயிண்ட் ஏத்திருக்கிறாங்க. ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து அடிச்சாங்க. எஃப்ஐஐஸ் நேத்தும் கிட்டத்தட்ட 5100 கோடிக்கு பக்கமா வித்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஏத்திருக்கோம். எஃப்ஐஐஸ் வாங்குனதுனால ஏறுச்சா? இல்ல இவங்க மறுபடியும் ஏத்தி குடுத்து எஃப்ஐஐஸ் சாஃப்ட்டா வெளியில எடுத்துட்டு போனாங்களா? அப்படின்றத நம்ம ஈவினிங் இல்ல நாளைக்கு காலையில தாங்க பார்க்க முடியும். ஆனா ஏற்கனவே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே மார்க்கெட் இந்த வாரம் லோ, அதாவது 23,300 உடைச்சு கீழ வந்துட்டு இப்ப மேல வந்திருக்குதுங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு 550 பாயிண்ட் நான் பார்க்குறப்ப 23,950 கிட்ட இருந்தது. கிட்டத்தட்ட 550, 600 பாயிண்ட் வந்து ஏத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. ரைட். ஸோ இந்த மார்க்கெட் பவுன்ஸை வந்து நம்ம ரிவர்சல் அப்படின்னும், இல்லை இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னும் எடுத்துக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பல தடவை ஏற்கனவே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபால்ஸ் ரேலியாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து குதிச்சு 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 போயிட்டு இருக்குது. ரைட். குதிக்கிறப்ப நம்ம நடுவில் போய் கையை விட்டு இல்லை தலையை விட்டு தலையை உடச்சிக்க கூடாதுங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க, 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி சூழலில் மார்க்கெட் ஆப்பை ஓப்பனே பண்ணாதீங்க. ரைட். உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். நான் இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸோட வந்திருக்கிறேங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இதான் மார்க்கெட். நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் 38,000 கோடி வித்திருப்பாங்க எஃப்ஐஐஸ். நான் சொல்ல வந்த நியூஸ், நான் படித்த நியூஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். எம்ஓஎஃப்எஸ்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிற ஹெட் ஒருத்தர் என்ன சொல்றாரு, மார்க்கெட் நிஃப்டி அப்சைட் வந்து கேப்ட் அப்படின்றாருங்க. ரைட். லோ சைட்ல, அதாவது லாங் டேர்ம்ல எவ்வளவு தூரம் கீழே இறங்கலாம் அப்படின்னா 21,570 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் பிரைட்டா தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம 21,500னா நமக்கு உடனே போகாதுங்க. நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துல இல்லை ஒரு மாசத்துல போகாது. அது இன்னும் போறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இல்லை 2 மாசம் கூட ஆகலாம். ஜனவரி எண்ட்ல கூட 21,570க்கு போகலாம். நம்ம Q3யோட ரிசல்ட்ஸ் வந்து அங்க போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இல்லாட்டி Q3யோட ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ் வந்து பீட் பண்ணல அப்படின்னா தென் எகைன் 19. பட் இப்போதைக்கு அவர் அந்த டீம்ல இருக்கிறவர் இதை சொல்றாரு. ஏன்னா அப்சைட் கேப்ட் அப்படின்ட்டு ஏன் சொல்றாருன்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது மேல போறதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்ல எதுவும் பெருசா மாறல அப்படின்றத அவரு சொல்றாரு. நம்மளும் அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எஃப்ஐஐ செல்லிங் ஏன் இருக்கு, இன்ஃபிளேஷனுக்கும் எஃப்ஐஐ செல்லிங்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். தென் டிமாண்ட் கம்மியா இருக்கு, ஏர்னிங்ஸ் வந்து டிமாண்ட் கம்மியா இருந்தா ஏர்னிங்ஸ் குறையும். ரைட். அவங்க கடன் இருந்தது அப்படின்னா அவங்க கடனை திருப்பி கட்ட முடியாம ப்ரெஷர் இருக்கும் நிறைய கம்பெனிக்கு. தென் இவர் முக்கியமா என்ன சொல்றாரு, இவரு கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சு பேசியிருக்கிறாருங்க. நான் அந்த லிங்க் உங்களுக்கு போடுறேன். நான் பெரும்பாலும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லை. இவரு மேல போகணும் அப்படின்னா 3 லெவல் சொல்றாரு. அது முதல்ல 24,300 தாண்டணும், அதுக்கப்புறம் 24,700. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பர் சொல்றாரு, 25,500 தாண்டி மேல போனாதான் அது ரிவர்சல். அது அங்கிட்டெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறாருங்க. இன்னும் நிறைய 2-3 பேர் இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த லிங்கை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேங்க. ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா, நல்ல இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ரீசெண்டா நேற்று தெரிஞ்ச விஷயம். நான் வந்து நேற்று 3 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு புதிய முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 3 மாசம் இல்லையாங்க. என்னுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எனக்கு அட்வைஸ் பண்ணவங்க வந்து, இன்னும் நிறைய டைம் இருக்கு, 8 மாசம் நீங்க எடுத்துக்கலாம். ரைட். 8 மாசம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், தயவு செய்து அவசரமே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு முக்கியமான ஆள் அந்த விஷயத்துல, அந்த துறையில இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட இருந்து நமக்கு வந்த நியூஸ் தாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு கைட் பண்ணாங்க, நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட வேலை இதுதான். அவங்க அதான் சொன்னாங்க, நான் அவசரப்பட்டு நீங்க குறையுதுன்னு வாங்காதீங்க, பொறுமையா வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். இது போக அடுத்த நியூஸ், முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, நேற்று வந்து அதானி குழுமத்து மேல வந்து ஒரு லஞ்ச புகார் வந்திருந்து, அதனால வந்து மார்க்கெட் குறைஞ்சது. அப்புறம் இன்னைக்கு வந்து அந்த புகார்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்க கூடாதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து நம்ம அந்த சம்பந்தமா தான் நம்ம பேசுறோம் பெரும்பாலும். ரைட். அப்படி இருக்கிறப்ப இது டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ், ஐயோ இன்னைக்கு ஏதாவது வீட்டுல பிரச்சனை வந்துருமா, நாளைக்கு இவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களா, நம்ம ஸ்டாக் வச்சிருக்க கம்பெனியோட ஓனரை பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுங்க. ரைட். நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டாக், இந்த ஓனர் ப்ரமோட்டர் இந்த மாதிரி நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்காம, ரைட், இந்த மாதிரி நியூஸ்ல எல்லாம் அவங்க வரவே கூடாது. நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியை வாங்குறோம் அப்படின்னா
அவங்க இந்த மாதிரி நியூஸ்க்கெல்லாம் வரவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த கம்பெனி வச்சுக்கிறோம், இப்போ டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வழக்குகள் இந்த மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாது. ரைட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு வாங்கினோமா, தூக்கி ஒரு ஓரமா போட்டோமா, அது ஒரு 10 வருஷம் கிடக்கட்டும். ரைட், அன்னைக்கு போயிட்டு இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு டெய்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரைட், ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி நல்ல வேல்யூவேஷன்ஸ் நிறைய நல்ல கம்பெனி கீழே வருதுங்க. இப்போ இண்டஸ்இண்ட் வந்து கிட்டத்தட்ட 1000 உடச்சிட்டு வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும், 1000 உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. 850 நினைக்கிறேன் புக் வேல்யூ, 600 வரைக்கும் கூட போகும்னு நினைக்கிறேன். ரைட், போற நிலைமையை பார்த்தா Q3யோட ரிசல்ட்டும் ஒன்றும் டாப்பா வர்ற மாதிரி எனக்கு தெரியல, என்னோட பர்சனல் வியூ. இருந்தாலும் நீங்க வெயிட் பண்ணி நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இந்த மாதிரி சிக்கல் தொல்லைகள் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல ஷேரா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு கிடக்குங்க. ஸோ இதை ஒன்று முக்கியமா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இது இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம், கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ல ஒரு நியூஸ் வந்திருக்குதுங்க. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் வந்து போனஸ் இஷ்யூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு அந்த ஷேர்ஸை வாங்கி, அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ரைஸ் ஆனதுக்கு பொறுமை இல்லாம அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனி வந்து 2:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஷேர், நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 2 ஷேர் போனஸ் கிடைக்குங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட்லாம் சொல்லலை, போர்டில் சப்மிட் பண்ணுவாங்க, தென் அப்ரூவ் வரும், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜனவரி 20 2025 தான் அவங்க வந்து மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவர் சபு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. ரைட், நான் இதெல்லாம் வந்து அந்த ஷேர் வச்சிருக்கப்ப பார்த்தது அந்த பேரெல்லாம். ரைட், இந்த நியூஸ் இன்னைக்கு வந்தது. தென் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். தென் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ நம்ம 1.5 மாசத்துக்கு முன்னாடி இப்போ வேற எனர்ஜிஸ் வரைக்குமே ஐபிஓ எப்படி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு இது நேற்றே ஃபுல்லா சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கல, ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருந்தது. ரைட், இது லிஸ்ட் பண்ண விடுவோம். ரைட், லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச வேல்யூவேஷன் ரொம்ப 10 ரூபா ஷேர் 2 ரூபா 3 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா வாங்குறத பற்றி அப்புறம் நம்ம யோசிக்கலாம். ரைட், இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம்.